உங்கள் தாய்நாடான சிங்கப்பூரை விட்டு வேறு நாட்டிற்கு சென்று குடியேற வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? 2010ஆம் ஆண்டு ஆய்வு செய்யப்பட்ட இள சிங்கப்பூரர்களில் பாதிக்கு மேற்பட்டோர் இக்கேள்விக்கு ஆமாம் என்றுதான் பதிலளித்தார்கள். இதுதான் திறன் இழந்தல் என அழைக்கப்படுகிறது. ஏன் நிறைய இளைஞர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள்? இதனால் என்னென்ன பிரச்சனைகள் நேரிடும்? இந்த திறன் இழந்தலுக்கு எவ்வாறு முடிவு காண்பது? திறனிழந்தல் சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிரச்சனையா? நிச்சயமாக. 2002ஆம் ஆண்டு சிங்கப்பூர் திறனிழந்தல் விகிதம் உலகிலேயே 2வது இருந்தது. 1999 முதல் 2009 வரை நன்கு படிக்கும் மாணவர்கள் 20 விழுக்காடு வெளிநாட்டிற்கு சென்று குடியேறினர். 2003 முதல் 2013 வரை நன்கு படிக்கும் மாணவர்கள் 30 விழுக்காடு வெளிநாட்டிற்கு சென்று குடியேறினர். நம் இளைஞர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? முதலாவதாக, சிங்கியில் வாழ்வதற்கு நிறைய செலவாகிறது. அதோடு சிங்கப்பூரில் மன உளைச்சலான வாழ்க்கை உள்ளது. மேலும் இங்கே ஆண்களுக்கு கட்டாய தேசிய சேவை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இன்னும் நல்ல பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இத்தகைய காரணங்களால் தான் திறனிழந்தல் நடக்கிறது. இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? சிங்கப்பூர் குறைவான வளங்கள் உள்ள சிறிய நாடு என்பதால் அதன் பொருளாதாரம் முக்கவாசி மனித மூலதனத்தினால் தான் ஓட்டப்படுகிறது. ஆதலால் திறனிழந்தல் நடந்தால் நம் பொருளாதாரம் மோசமாக பாதிக்கப்படும். இப்பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது? முதலில் நம் அரசாங்கம் அதிகமான வாழ்க்கை செலவை குறைப்பதற்காக சலுகைகளை கொடுக்க வேண்டும். அதோடு சிங்கப்பூரர்களுக்குள் அவர்கள் சிங்கை குடிமக்கள் என்னும் உணர்வை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் திறனிழந்தல் நடக்காது. உயர்நிலை பள்ளி